தேர்தலா நம்மளை போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். நம்மளை ஒரு கணக்கிலே சேர்க்க மாட்டான். ஆமா சேர்க்க மாட்டான். இன்னைக்கு நேத்தா சேர்க்க மாட்டான். நம்ம வளர்ற சொல்லுவானா சொல்ல மாட்டான். நம்ம அவ்வளவுதான், ஆமா அவ்வளவுதான் அப்படிதான் சொன்னான். அவ்வளவுதான் தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான். அங்குதான் நம் தலைவன் எழுந்தான். நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றால் எழுந்ததா தூக்கி பிடிச்சாண்டா தலைவன். ஈழ நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது. போர் முற்றுப்பட்டது, அவ்வளவுதான் முடிந்தது என்றார். முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம். ஈழ நிலத்தில் இறங்கிய கொடி இன்னொரு தாய் நிலகம் தமிழகத்தில் மட்டுமில்லை, உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. என்ன முழக்கத்தோடு? பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் எம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தோடு பறந்து கொண்டிருக்கிறது. காலம் மாறும். இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற சலிட்டு அடிக்கிற காலத்தை நான் உருவாமக்காம விட்டு போயிடுவேன். நீ ரொம்ப நாள் இல்லை, 4-5 மாசம் தான் இருக்கு. நம்பிக்கையோட இரு, நம்பிக்கையோட இரு. வெறி கொண்டு வேலை செய். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், நம்ம அண்ணன் பழனி பாபா சொன்னதை மனசுல வச்சுக்க. என்னரும் உடன் பிறந்தானே, நீ இனப்பற்று மொழிப்பற்று கொள்ளாதே, இனவெறி கொள். இது இன்னொரு இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு இனத்தை தற்காக்க. இல்லை என்றால் நீ ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆள மாட்டாய். அந்த வெறி இருக்கணும். ஏன்? உன் பாதை சரியானது, உன் பயணம் தெளிவானது, உன் கொள்கை உன்னதமானது, உன் லட்சியம் மிக வலிமையானது, உன் உழைப்பு உண்மையானது, உன் வெற்றி உறுதியானது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்க. எந்த கொம்பனாலும் நம்ம வெற்றியை தடுக்க முடியாது. நீ எத்தனை படையை குட்டி வாடா, எத்தனை படை எவனோட எவனும் சேர்ந்து வாடா, புகழ்ச்சியால் வளர்கிற ஒருவனுக்குத்தான்